அண்மைச் செய்தி. மாற்றுத்திறனாளிகள் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எழும்பூர் காவல்துறை உதவி ஆணையர் ஜெகதீஷன், காவல் ஆய்வாளர் பிரகாஷ் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் மீதான தாக்குதல் தொடர்பான வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக மோனிகா, அதாவது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 1800 மாற்றுத்திறனாளிகள் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் அமைதியாக கூடி மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து எழும்பூர் காவல்துறை உதவி ஆணையர் ஜெகதீசன் மற்றும் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் போலீசார் அவர்களை ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு சென்று அமர்ந்து போராடும்படி கேட்டுக்கொண்டதால் அங்கு சென்றதாகவும், அதன் பிறகு இரவு 8 மணிக்கு காவல்துறையினர் போராடிய மாற்றுத்திறனாளிகளை திருமணத்தில் உள்ள பெரியார் திருமண மண்டபத்தில் தங்க வைப்பதாக கூறி அனைவரையும் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஏற்றி சென்றதாக தெரிவித்துள்ளார். ஆனால் சென்னை மற்றும் சென்னைக்கு அருகே பல இடங்களில் எந்தவித அடிப்படை உதவியும் இல்லாமல் அலைக்கழித்துள்ளனர். மேலும் அவர்களை அடித்து சித்திரவதையும் செய்துள்ளனர். இது குறித்து மனுதாரர்கள் கால்களை இழந்து மாற்றுத்திறனாளி ஜான்சிராணி அவர்களை பேருந்துகள் தூக்கி போட்டு அவர்கள் கைகளை முறுக்கி அதனால் மயக்கமுற்ற அவரை மருத்துவமனையில் கூட சேர்க்கவில்லை என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் தான் ஆம்புலன்ஸில் வரவழைக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும், எனவே மாற்றுத்திறனாளிகள் மீது கொடுமை நிகழ்த்திய காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் எழும்பூர் உதவி ஆணையர் ஜெகதீசன் மற்றும் ஆய்வாளர் பிரகாஷ் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்யவும் வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் காவல்துறை மீதான குற்றச்சாட்டு மிக தீவிரமானது என கண்டனம் தெரிவித்தார் காவல்துறைக்கு. இது குறித்து காவல்துறை உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு ஒத்தியுள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.